Hello friends, welcome to IBM Tech Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா வந்து நம்ம எப்படி விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜாவா வந்துட்டு நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஜேடிகே அப்படிங்கிற டூல் தேவை. ஜேடிகே அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டு. அந்த கிட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இந்த பிசியில் வந்துட்டு ஜேடிகே இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா சர்ச்சில் போய்ட்டு டிஎம்டி அப்படி டைப் பண்ணிங்க அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜாவா ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஜாவா அப்படிங்கிற வந்துட்டு என்ன மாதிரியான கமெண்ட்டுங்கிறதே எனக்கு தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. அப்போது இந்த பிசியில் வந்துட்டு ஜாவா அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு இப்போ நீங்கள் ஜாவா ஜேடிகே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான லிங்க் டேரெக்டாக ரீடாக்ட் ஆகி போயிடும். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம விண்டோஸ்க்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம விண்டோஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லினக்ஸ் மிஷின் வச்சுருக்கீங்க இல்லை மேக் ஓஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு செப்பரேட் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவை வந்துட்டு விண்டோஸ் மிஷினுக்கு தேவையானது. ஸோ விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஜிப் ஃபைலு, இன்னொன்று EXE ஃபைலு, இன்னொன்று MSI ஃபைல். நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் எடுத்துக்கலாம். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் என்னோடய பிசியில் வந்துட்டு நான் டவுன்லோட் மேனேஜர் போட்டு வச்சுருக்கேன், அதனால் இப்படி டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு டேரெக்டாகவே இங்கே ப்ரௌசர்லேயே டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போய்க்கலாம். இப்போது ஜேடிகே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஃபைல் அப்படிங்கிறத டேரெக்டாக இன்ஸ்டால் ப்ராசஸ்க்கு போயிடலாம். எஸ். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்துட்டு வெர்ஷன் 18.0.2.1. அதை நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கமெண்ட் ப்ராம்ப்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் லொக்கேஷனும் இங்கே கொடுத்துருக்கு. நீங்கள் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் வேணும் அப்படின்னா கூட மாற்றி வச்சுக்கோங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. நம்ம டிஃபால்ட்டாக சிட்டிஸ் நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சக்ஸஸ் மெசேஜ் வந்துருச்சு. டெவலப்மெண்ட் கிட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ண வந்துட்டு ஒர்க் ஆகுதா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதில் அது கேட்சில் இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் வந்துட்டு கரெக்டாக இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஜாவா 18.0.2.1 அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் போட்டு பார்க்கலாம் இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நியூவாக ஒரு
ஓகே, நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இங்கே இருக்குது இன்ஸ்டாலேஷன் டெமோ டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கம்பைல் பண்ணோடனே நம்ம கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, வாட் இஸ் எரர்? ஓ, வந்துருச்சு. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜாவா வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை அப்படிங்கிற எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜாவா எக்ஸிக்யூஷன் ஃபைல் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்விரான்மெண்ட் வேரியபிளை நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாவா இன்ஸ்டால் ஆகிருக்க லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் இன்ஸ்டால் பண்ணும்போதே. அது எங்கே அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே. இந்த லொக்கேஷனை நீ இந்த யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு சர்ச்சில் போய்ட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்னு வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு அட்வான்ஸ்லாம் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் யூசர் வேரியபிள் ஃபார் அட்மின் இந்த லொக்கேஷன் நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு உண்டான வேரியபிள்ஸ் எல்லாமே நம்ம சிஸ்டம் வேரியபிளை தான் கொடுக்கணும். இங்கே வந்துட்டு பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி எடிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான என்விரான்மெண்ட் வேரியபிளாக டிஃபால்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவை புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நினச்சிங்க அப்படின்னா நியூ அப்படின்னு கிளிக் பண்ணி பேஸ்ட். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு திரும்ப ஓகே கொடுத்தீங்க. ஒன்ஸ் இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலேருந்து இந்த ஜாவா வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது இந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் இல்லை, மொத்த சிஸ்டத்துக்குமே. அப்படிங்கும்போது நீங்கள் ஜாவா சி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகும். நீங்கள் ஜாவா சி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இல்லைனா ஜாவா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டான விஷயத்தெல்லாம் டிஃபால்ட்டாக என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜாவா வந்துட்டு உங்கள் பிசியில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ரோக்ராம் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.